ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் சுரேஷ். இன்னைக்கு நம்ம சின்னமன் ரோல் தான் செய்ய போகிறோம். இந்த சின்னமன் ரோல் வந்து யூரோப்பில் ரொம்ப எல்லாருனாலும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரோல் இது. இது வந்து நம்ம வீட்டிலே சாஃப்டாக, ஃப்ளஃபியாக, டேஸ்ட்டாக நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சின்னமன் ரோல் வந்து நல்லா சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். ஈஸியான 4 ஸ்டெப் தான் இதில். நான் வந்து இதில் 1 by 1 நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Welcome to Papa's Cookies. சின்னமன் ரோல் செய்யறதுக்கு வந்து முதல் ஸ்டெப் பார்க்கலாம். வார்ம் மில்க்ல 1 டீஸ்பூன் ஈஸ்ட் வந்து நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஏன் மிக்ஸ் பண்றோம்னா, வார்ம் மில்க்ல மிக்ஸ் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகும். ஒரு பவுலில் நம்ம மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ வந்து வேக வச்சு அரைச்ச பம்கின் பேஸ்ட்டை வந்து நான் சேர்த்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, சுகரு, 2 முட்டை, நம்ம ஈஸ்ட் கலக்கி வச்சுருந்தீங்களா அந்த பாலை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். நான் ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஹேண்ட் மிக்சரில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் ஒன்றும் இல்லை. நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பூனை நீங்கள் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகின்னு இருக்குது. இப்போ வந்து நான் அன்சால்டட் பட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பிளெண்டரை வந்து வெளியேற்றுருங்க. வெளியேற்றிட்டு நம்ம கொஞ்சம் மாவு போட்டுட்டு கையிலே நல்லா பிசையலாம். இது மாதிரி பிசைங்க. கையிலையும் பவுல்லையும் ஒட்டக்கூடாது. அது மாதிரி நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இது மாதிரி நம்ம பிசையும் போது நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். நம்ம பேக் பண்ணும் போது நல்லா சூப்பராக, நல்லா ஸ்பாஞ்சாக நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும். அதனால தான் நம்ம இது மாதிரி செய்கிறோம். கையில் இது மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி விடுங்க. உள்ள மேலேருந்து கீழே அடியில் ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா லேயராக வரும் மேலே. இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு துணியை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் இதை நம்ம வச்சிடலாம். 2வது ஸ்டெப்பு ஃபில்லிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. அதில் சின்னமன் பவுடர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒயிட் சுகர் வந்து சேர்க்காதீங்க. ப்ரௌன் சுகர் சேர்த்தா அந்த கலர் நல்லா வரும். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த டோ வந்து எடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் உப்பி வந்துருக்குது. இதை வந்து நம்ம திருப்பியும் நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு விடணும். ஒர்க் டாப் மேலே கொஞ்சம் மாவு தூவி வைக்கிங்க. தூவிட்டு இந்த மாவு வந்து நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கங்க. ரெக்டாங்கிள் ஷேப்ல நல்லா தேய்க்கணும். இந்த திக்னஸ் வந்து 4 இன்ச்சு திக்னஸ் அளவு இருந்தால் போதும். அதுக்கு மேலே திக்னஸும் வேணாம், ரொம்ப கம்மியாக தின்னாவும் நீங்கள் தேய்க்காதீங்க. இது பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக இது மாதிரி ரெக்டாங்கிளில் தேய்ச்சிங்க. இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்ச நம்ம பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க பட்டரை. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சுகரையும் சின்னமன் பவுடரையும் அதில் நல்லா தூவிக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி தூவிடுங்க. இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் தூவிடுங்க. இப்போ வந்து நம்ம தூவிட்டு பிறகு இந்த டோ வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஒரு சைட்லேருந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணினே வாங்க. கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா சூப்பராக ரோல் பண்ணணும். நீங்கள் கூட சில டைமில் வந்து இது பிஞ்சிடும். அதனால் ஸ்லோவாக பண்ணுங்கள்.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா அமுத்தி விடுங்க. அப்போ தான் அது நல்லா ஒட்டிக்கும், இல்லைன்னா இது பிரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூப்பராக ரோல் பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம இந்த ரோல் பண்ணதை வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரேயில் வந்து பட்டர் தடவிக்கிறேன், கிரீஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மாவு தூவிக்குங்க. நீங்கள் இது தூவினாலும் தூவலாம், இல்லை இதை அவாய்ட் பண்ணாலும் பண்ணிடலாம். ஆனால் மறக்காமல் பட்டரை நீங்கள் கிரீஸ் பண்ணணும். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எல்லா இடத்துலையும் மாவு படுற மாதிரி இதை வந்து ரொட்டேட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம அளவு எடுக்கலாம். இந்த ட்ரே உடைய அளவு ஆழத்தை வந்து நம்ம அளவு எடுக்கணும். 4ல் 3 பாகத்தை வந்து நம்ம அளவு எடுத்து இந்த நம்ம ஒட்டி வச்சுல இந்த ரோலில் வந்து அளவு சின்னதாக அந்த அளவை வந்து நீங்கள் மார்க் பண்ணினே போகணும். இப்போ வந்து ஒரு த்ரெட் எடுத்துக்குங்க, ஒரு நூல் எடுத்துட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். நைஃப்பில் கட் பண்ணிங்கன்னா சில டைமில் ஷேப் போகாது, அதனால் நம்ம நூலில் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் அழகாக வருது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் கட் பண்ண மாதிரியே தெரியல, பார்த்தீங்களா? அந்த லேயர் எல்லாம் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் நூல் வச்சு கட் பண்ணிக்கிங்க. இது மாதிரி ஒன்று ஒன்றா கட் பண்ணி ட்ரேயில் அடைக்கிங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே அழகாக. நீங்கள் கட் பண்ணும் போது நீங்கள் அளவு எடுத்து வச்சிங்களா, அந்த அளவுலேயே ஒரே லெவலாக நீங்கள் கட் பண்ணணும். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக கட் பண்ணாதீங்க, அதுக்கு தான் நம்ம அளவு எடுத்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. இது ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அங்கங்கே ரவுண்டாக நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை இப்படி முடிச்சுட்டு நம்ம 3ஆவது ஸ்டெப்பு ப்ரூவ் பண்ணலாம். ப்ரூவ் பண்ணுறதுனா இது வந்து நம்ம இது மாதிரி அடுக்கி வச்சுட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நம்ம வச்சாக்கா இது நல்லா ரேஸ் ஆகி நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இதை பேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பேக் பண்ணக்கூடாது. அப்படி பேக் பண்ணால் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சு மாதிரி நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 hour ஆயிடுச்சு, நான் எடுத்துன்னு வந்துருக்குறேன். இது பாருங்கள் நல்லா எப்படி நல்லா ரேஸ் ஆகி வந்துருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வந்துருக்குது. இது நடுவில் கேப்பே இல்லை, நான் ஒன்றும் பேக்கே பண்ணல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் கேப் இல்லை, நல்லா உப்பி வந்துருக்குது. இப்போ வந்து 4ஆவது ஸ்டெப் வந்து நம்ம பேக் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அவனில் நான் இது உள்ளே வைக்கிறேன். 180 டிகிரியில் 15 to 20 minutes நம்ம இதை பேக் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் ஆல்ரெடி ரேஸ் ஆகிரு நல்லா உப்பி வந்துட்டு இருந்துச்சு. பேக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக பேக் ஆகி வரும் பாருங்கள். பேக் ஆகிற டைமில் நம்ம சுகர் கிளேசிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பவுலில் பட்டரு, சுகர் சேர்த்துக்கிறேன், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெனிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா வாசனை கொடுக்கும், அதனால தான் நம்ம சேர்த்துக்கிறோம். வாங்க அடுத்தது பேக்கிங் என்னாச்சுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்துச்சு நம்ம சின்னமன் ரோல் வந்து. இப்போ நம்ம வெளியே எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்துருக்குது. வா நல்லா சூப்பராக இருக்குது வாசனை. பார்த்தீங்களா, பார்க்கும் போதே நல்லா சாப்பிடணும்னு தோணுது. நான் இப்போ ஒன்று வெளியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் என்ன சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. பாருங்க நல்லா ஸ்பஞ்சு மாதிரி இருக்குது. கையில் தொடும் போது நல்லா சாஃப்டாக நல்லா மெத்துன்னு கையில் போடுது. பாருங்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பார்த்தீங்களா, அந்த லேயர்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ஓப்பன் பண்ணும்போது அந்த சின்னமன் வாசனை, அந்த ப்ரௌன் சுகருடைய வாசனை நல்லா வெளியில் நல்லா சூப்பராக வருது. ரெடி பண்ணி வச்ச சுகர் ஃப்ராஸ்டிங் எடுத்துகிட்டு சின்னமன் ரோல் மேலே வந்து கிளேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கிளேஸ் பண்ணி விடுங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா மேலே வந்து நல்லா ஸ்வீட்டாக நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும்.
இது நீங்க தேவையா இருந்தா பண்ணிக்கலாம், இல்லனா வெறும் சினமன் ரோல் அப்படியே பிளெயினாவும் நல்லா சூப்பரா சாப்பிடலாம் நீங்க. இந்த சினமன் ரோல நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Thanks for watching Papa's Cooking. Don't forget to like, share and subscribe.